வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்டு. நீங்கள் AdSense அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, we encourage you to publish your seller information in the Google sellers.json file. Visit the account setting page to review your current visibility status. சரிங்களா? ஸோ இது ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து AdSenseல வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. ads.text அப்படின்ற ஃபைல் வந்து நம்ம பிளாகில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இன்னொரு அப்டேட் வந்திருக்கு, seller.json ஃபைல் அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை பிளாக்ஸாக இருக்கட்டும், அதில் வர்ற விளம்பரங்கள் வந்து ரொம்ப அட்வர்டைசிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விளம்பரம் கொடுப்பாங்க இல்லையா அந்த செல்லர்ஸ், ஸோ விளம்பரம்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து டார்கெட்டாக நம்ம வந்து இந்த சேனலுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம், இந்த மாதிரி ரெலவெண்ட் ஆட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கூகுள் வந்து இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்க போகுது அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி. ஸோ அதனால தான் இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது, இதை நம்ம எப்படி போக்குறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து லேர்ன் மோர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லேர்ன் மோர் அப்படின்ற வந்ததுக்கப்புறம் இன்னுக்குள்ளே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எதனால் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we encourage you to make your information transparent and allow your individual or business name to be listed. ஸோ இவங்க வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்மளோட பப்ளிஷர் ஐடிஸ் அண்ட் நம்மளோட பிஸ்னஸ் நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக்கிறதுக்கு இவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கூகுளோட ஜேசன் ஃபைல் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்மளோட பப்ளிஷர் ஐடி வந்துடும், இங்கே வந்து செல்லர் டைப் என்ன அப்படிங்கிற வந்துடும், பப்ளிஷர்னு வந்துடும், இங்கே வந்து நம்மளோட கம்பெனி இல்லை டொமைன் நேம்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது இங்கே வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து கூகுளோட AdSenseோட ஜேசன் ஃபைல் லிஸ்ட்டில் வந்து லிஸ்டட் ஆயிரும். ஸோ அதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, இது முடிச்சதுக்கப்புறம் இங்கே போனீங்க அப்படின்னா கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே விசிட் கூகுள் செல்லர்ஸ் ஜேசன் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லிஸ்டட் ஆயிரும். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட பேர் வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை லிஸ்டட் அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே உலகத்தில் நம்மளை மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்து லிஸ்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா fortune.com, view.com, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா nifty.co.in. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட இதை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்களும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்மளும் இந்த மாதிரி வந்து நம்ம லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இங்கே போய்க்கோங்க. கூகுள் AdSense போனோடனே இங்கே வந்து ஆக்ஷன் அப்படின்னு இருக்குது இல்லையா, ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் ஆயிருக்கும். பாருங்கள், செல்லர் இன்ஃபர்மேஷன் விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். இதில் கான்ஃபிடென்ஷியல் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக்க போகிறோம். சரிங்களா? இதை டிரான்ஸ்பரண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட டொமைன் நேம் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, டன். இப்போ டொமைன் நேம் இங்கே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நீங்கள் வந்து என்டர் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டொமைன் ஷுட் பி என்டர்ட் இன் வித் கரெக்ட் அண்ட் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகும், டொமைன் நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பழையபடி இந்த இதுக்கு வந்துடணும். இங்கே வந்த உடனே நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கணும். நம்மளோட பப்ளிஷர் ஐடிங்கனுக்குள்ளே இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ணி ஃபைன் கொடுத்துட்றேன். ஃபைன் கொடுத்த உடனே ஹைலைட் ஆகிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகிடும். இங்கே பாருங்கள், மேட்ச் கேஸ் கொடுத்தா இங்கனுக்குள்ளே இருந்துச்சு. இதே மாதிரி நம்மளோட பப்ளிஷர் ஐடி வந்து இங்கனுக்குள்ளே வந்துடும். இப்போ வந்து உடனே அப்டேட் ஆகுது. இது அப்டேட் ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ் அல்லது 48 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஆகும். ஸோ இப்போ தான் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ போக போக இதே மாதிரி அப்டேட் ஆகிடும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்மளோட பப்ளிஷர் ஐடியும் நம்மளோட பிஸ்னஸ் நேம்ஸ் அண்ட் சேனல் நேம்ஸ் எல்லாமே இதுலேயும் வந்து பார்த்தா லிஸ்டட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அப்போ தான் வந்து உங்களுக்கு அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லி விளம்பரங்கள் வந்து காமிக்கப்படும். உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்பப்போ வர அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம்.